Hi friends, welcome to back our channel. நாங்கள் தான் உங்கள் சந்தியாவுக்கு பேசுகிறேன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ளே வரேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது ஒரு லாங் வீடியோ தான். இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு மயிலம் கோயிலுக்கு போனோம்ல, அப்போ வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது, அவருக்கு மட்டும்தான் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். இப்போ பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். ராசினி அழகாக பாருங்கள், ரெட்டைச்சடை போட்டு செயின் கருக்கு வைக்க போடு, ரெட்டை சடை போட்டுன்னு பூ வச்சுன்னுக்குறாங்க. வரும்போது மொட்டை அடிச்சுன்னு வருவாங்க. அஸ்னியா ஹாய் சொல்லுமா. வாங்க கோயிலுக்கு போகலாமா? நாங்கள் கிளம்பிட்டோம், இப்போ கோயிலுக்கு கிளம்புறோம். சரி வாங்க கோயிலில் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மொட்டை அடிக்கலாமா? கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ ஆஸ்னிக்கு மொட்டை அடிக்க போகிறோம். அழுவக்கூடாது, நீ வீட்டில் வரும்போது சொல்லிட்டு தானே வந்து மொட்டை அடிக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை அடிக்க போகிறோம். சொன்ன வீட்டில் அழுவாமல் மொட்டை அடிச்சுக்கிறேன்ட்டு சந்தனம் தேய்ச்சிடுவாங்க, நல்லாயிடும். மொட்டை ஆசினிக்கு மொட்டை அடிச்சாச்சு. மூஞ்ச காட்ட மாட்டேங்குது ஆசினி. இப்போ குளிக்க போகிறாங்க. குளிச்சுட்டு அழகாக சமத்தா அழகாக சந்தனத்தை பூசிக்கினா குளுன்னு இருக்கும் ஆசினி தலை ஃபுல்லாக. ஆமாம், ஆசினி குளிக்கிறாங்க, பாப்பா குளிக்க வைக்கிறாங்க. எதுக்காக நான் பாப்பாவுக்கு மொட்டை இப்போ சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பாப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நாங்கள் மொட்டை அடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதேமாரி வந்து அம்மா போட்டு 3 மாதம் ஆகும் மொட்டை அடிக்கலான்னு சொன்னாங்க. சரி 3 மாதம் ஆகட்டுன்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளே பாப்பா உடம்பு சரியில்லாச்சு. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, நீ ஃபஸ்ட்டு போய் பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சிடு, மொட்டை அடிச்சா தான் பாப்பா உடம்பு நல்லாவும் சொன்னாங்க. நான் மொட்டை அடிக்க வந்துக்கிறேன். இப்போ மொட்டை அடிச்சாச்சு, குளிச்சுனுங்கிறாங்க. சாமி போய் பார்க்கலாம். சத்தத்தை பார்த்தீங்களா, குளிச்சுன்னு எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு. மேலே போய் மொட்டை சாமி. இப்போ சந்தனம் தேய்க்க போகிறாங்க உனக்கு. தலையில் மொட்டை அடிச்சாங்கல்ல அதுக்காக. நில்லு, இங்கே நில்லு. ஏ சில்லுன்னு ராசினி, சாமி பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். மொட்டை மொட்டை ஆசினி மொட்டை. ஆசினி மூஞ்ச பாரு. அழகாக இருக்குது ஆசினி மொட்டை அடிச்சோடனே. நல்லா இருக்குது ஆசினிக்கு மொட்டை அடிச்சு. ஆசினி நீ அழகாக இருக்கிற ஆசினி. ஆட்டுக்குட்டி தான் மொட்டை அடிச்சோடனே தான் அழகாக இருக்கிற ஆசினி. ஆட்டுக்குட்டி பாரு, அழகாக இருக்கிறேன். இப்போ வண்டி ஏறணும் போ பாரு ஆசினி, நல்லா இருக்கு ஆசினி. முடி வளர்ந்துரும் தானே ஆசினி? சீக்கிரமாக வளர்ந்துடும் முடி. பூ வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வரும்போது நாங்கள் சாமியே பார்க்காம போயிட்டோம். ஆனால் இந்த வாட்டி சாமியை பார்த்துட்டு தான் போனோம். ஏன்னா இப்போ மணி 4 மணிக்கு திறக்கிறேன்னு சொல்கிறாங்க. டைம் என்ன ஆகுது? இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. இங்கேயே வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்கிறோம். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் கிண்டி எட்டினாங்க. அது ஆசினியும் அவங்க அப்பாவும் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது ஆசினி லெமன் சாதம். உங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிச்சு முடி வந்துருச்சு, உனக்கு தான் ஒன்றும் வளரல. சரி நாங்கள் லெமன் சாதம் எடுத்துன்னு வந்துக்கிறோம். சாப்பிட்டு போய் சாமியை பார்க்கலாம். பசியோடு போய் பார்க்கக்கூடாது சாமியை, வயிறு எரிஞ்சு சாப்பிட்டு தான் போகணும். காற்று அடிக்குது. செவ்வாய்க்கிழமை தான் கூட்டம் அதிகமாக வரும்போது. அதிகமாக இன்றைக்கி தான் கோயிலில் கம்மியாக பார்க்குறேன், யாருமே இல்லை.
சாக்கா பாரு 20 குல்ஃபி 30 பாதாம் பிஸ்தா 5 என்ன தலைவரா ஒன்று என்ன வாங்க பாரு எனக்கு ஆசனி மட்டும் ஆசனி ஓடியா அது ஏன் இங்கே நிற்குதுன்னு தெரியலையா நல்லாதா இப்போ அன்னன்னைக்கு புதுசாக தான் எடுத்துன்னு வரீங்களாண்ணா ஆட்டோக்கார வைக்கிறான் பாரு அவன் தான் ஸ்டாக் வச்சுருக்கேன் வந்து அவங்க பீஸ் பெருசு அதனால தாங்கலாம் கூட வச்சுக்குவாங்க பிரச்சனை இல்லை சரி போலாமா திறந்துட்டாங்க வாங்க போகலாம் எதுவும் திறந்துட்டாங்க வாங்க போகலாம் சாமியை பார்க்கலாம் எப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்காம போனதே கஷ்டமாயிடுது போன டைம் வந்து பார்க்காம இருந்துன்றதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டான் இரு பாப்பா சாப்பிட்டா ஐஸ் சாப்பிட்டா அப்புறம் போகிற வயசில் ஒழுவினே வரும் ஆசனி சீக்கிரம் சாப்பிடுமா எவ்வளோ சூப்பராக ஆராயுது பெறுது ஆமாம் பாவம் தாம்மா கிட்ட வந்துச்சுன்னா கடிச்சிடுமா அங்கே பத்தியா பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துருச்சு ஆசனி ஐயோ பார்க்கல பல்து போ எடுத்து கீழே போட்டு போகுது அடக் யார் பையா உங்க பையனா உங்க பையா அச்சனை பை வாங்கிக்கலாம் அச்சனை பை தான் இங்க வா ஐயோ சாமி பார்த்து யாஸ்னி போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் சாமி நல்லா பார்த்தல திருப்தியா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து படைச்சாச்சு சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் படைச்சிட்டோம் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டோம் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா